ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் வச்சு சூரிய பகவானை நாங்கள் வழிபட்டோன்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நல்ல நாளில் அனைவரும் சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். இந்த நல்ல நாளில் நான் உங்கள் கூட சேர்ந்து இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே டீப்பாக யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நான் இந்த பொங்கல் விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். பொங்கல் அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டேன். நான் 6 மணி போல் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வாசலில் பார்த்திங்கன்னா அழகாக கலர் கோலம் வச்சு சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லும் விதமாக பொங்கல், கரும்பு, சூரியன் இருக்கிற மாதிரி கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாமே வந்து ஏர்லி மார்னிங்கே குளிச்சுட்டாங்க. ஸோ குட்டீஸையும் ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் சிம்பிளாக மேக்கப் போட்டுட்டு பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டு கிச்சன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, ஸ்டவ் டெக்கரேஷன் பண்ணுறது எல்லா வேலையுமே பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இயர் வந்து மண்பானையில் பொங்கல் வைக்க போகிறேன். நேற்றுக்கே மண்பானை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டு ஃபுல்லாக அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, வாஷ் பண்ண பானை வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர் இந்த 4 பொருளையுமே நான் ஆட் பண்ணி கலந்து தான் இன்றைக்கி வந்து நான் மஞ்சள் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தின்னூர் எடுத்து அதில் நல்லா பட்டை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மஞ்சள், அப்புறம் குங்குமம் வச்சு நான் அழகாக பொட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் பானைக்கு வந்து மல்லிகைப்பூ தான் வந்து சுற்றி விட்டுருந்தேன். அன்னபூரணிக்கிட்ட இருக்கிற அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து நான் பிரசாதமாக வந்து டைமண்ட் கல்கட்டு தான் நான் மாற்றி வச்சுருந்தேன். அப்புறம் பொங்கல் வைக்க வாங்கிட்டு வந்த அந்த பொருளெல்லாம் எடுத்தேன். அரிசி, பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே கழுவி அந்த தண்ணியை வந்து பானை ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு அது கூட வந்து பாலும் ஆட் பண்ணி பொங்கல் வைக்க அடுப்பில் வந்து நான் வச்சுட்டேன். நம்ம வீட்டில் பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்து பொங்கி வந்துடுச்சு. கிழக்கு முகமாக பார்த்து தான் நம்ம வீட்டில் வந்து பொங்கல் பொங்குச்சு. ரொம்பவே வந்து அழகாக பொங்கி வந்துருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லி பானையை தொட்டு கும்பிட்டுட்டு அரிசியை வந்து 3 முறை பானையை சுற்றி அரிசி போட்டுக்கிட்டோம். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வேலையை வந்து பெரியவங்களும் செய்ய சொல்லுங்கள். அது வந்து அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்கும். பொங்கல் நல்லாவே வெந்துருந்துச்சு. அப்புறம் வெல்லம் தான் சேர்த்துட்டு, வெல்லம் வந்து நல்லா தூசி, கல், மண் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா பொங்கலை கிண்டி விடுங்க. அப்போ தான் நல்லா அந்த வெல்லம் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரி, பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் நெய், திராட்சை, முந்திரி சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பொங்கலில் சேர்த்து ஒரு கிளறிட்டு பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டேன். பொங்கல் இறக்கும்போது கொஞ்சம் நெய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மேலாப்பில் சேர்த்துட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்து சுவாமிக்கு வந்து பூஜை வந்து சுவாமிக்கு நேற்று போட்ட பூலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாய்பாபா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக மனசில் வந்து ஒரு தைரியம் வந்த மாதிரி இருந்துச்சு. நேற்றுக்கு வச்சு தாம்பூல தட்டையும் கையோடு மாற்றி வச்சுக்கிட்டேன். வெற்றிலையை வந்து வாடாமல் முடிஞ்சு அப்பப்போ மாற்றிடுங்க. வெற்றிலை வந்து வாட விடக்கூடாது. பூஜை முடிஞ்சதும் அப்புறம் இந்த தாம்பாளத்தில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து நம்ம பசுமாடு கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நம்மளே வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வெற்றிலை நான் வந்து இந்த தாம்பாளத்தட்டில் என்னென்ன வச்சேன் அப்படின்னா, வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், பூ, கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். சுவாமிக்கு நம்ம வைக்கிற பிரசாதத்தை வந்து அப்பப்போ வந்து கையோடு மாற்றி புதுசாக வச்சு தான் நம்ம சுவாமியை கும்பிட ஆரம்பிக்கணும். அப்புறம் சுவாமிக்கு வந்து நான் பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து பூ போட்டு விட்டுருந்தேன். அன்னபூரணிக்குமே வந்து நான் பூ போட்டு விட்டுருந்தேன்.
சுவாமிக்கு வந்து பூ போட்டோடனே வந்து வீடே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. இந்த பாசிட்டிவோடையே வந்து வீடு ஃபுல்லாக வந்து நான் சாம்பிராணி போட்டு விட்டுருந்தேன். அது அதை விட ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுங்க. அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்தி, நம்ம தரித்திரம், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சாம்பிராணி வந்து விரட்டி அடிக்கும். ஃபர்ஸ்ட் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே போகணும். அப்புறம் வெளியே போய் விளக்கேற்றி வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். வாழை இலை போட்டு நானும் ஹஸ்பண்ட் குட்டீஸ் எல்லாமே அழகாக சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறம் சுவாமிக்குமே வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து பிரசாதம் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாப்பாக்கிட்ட கொடுத்து அழகாக போய் பொங்கல் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சு அவங்களும் போய் பொங்கல் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியோடு உட்காந்து நாங்கள் பொங்கல் சாப்பிட்டோம். பொங்கல் சாப்பிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு தான் கிளம்பிட்டோம். அது எந்த இடத்துக்கு போகிறோன்ட்டு அது ஒரு விளாகாக கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.